இந்தியாவில் கருத்தியல் ரீதியாக போராட்டம் வெறுப்பை விதைக்கிறதா? இந்த தலைப்பில் நாம் பேசுவதற்கு முற்படுவதற்கு முன்பு இஸ்ரேலில் இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய போரில் இந்தியாவில் மத ரீதியான பிளவுகள் ஏன்? அதில் பாரதிய ஜனதா, விஸ்வ இந்து பரிஷத், RSS அமைப்பிற்கும் அடிப்படைவாத மதக்குழுக்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்தியாவினுடைய அடிப்படை பாலிசி என்னன்னு சொன்னால் பலஸ்தீனத்தின் ஆதரவு நிலை தான். இதை காங்கிரஸ் நிலை மட்டுமல்ல, அன்றைய வஜிபாயுடைய நிலையும் அதாகத்தான் இருந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கணும். பலஸ்தீனத்தில் மக்களுக்கு தனது உரிமைகளை வழங்கிவிட வேண்டும், பாரம்பரியமாக வாழ்ந்த அரபினுடைய நிலப்பகுதியை அவர்களுக்கு கொடுக்கணும்னு காங்கிரஸ் மட்டும் சொல்லவில்லை. பாரதிய ஜனதாவினுடைய மூலாதார நிறுவன தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் 46 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வீடியோவில் அவர் பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன பேசினார் வாஜ்பாயின்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய 1977 ஜனதா கட்சியினுடைய வெற்றி பேரணியில் வாஜ்பாய் பலஸ்தீனர்களை வெளிப்படையாக ஆதரித்திருக்கிறார். தான் ஆக்கிரமித்துள்ள அரபியர்களுடைய நிலத்தை இஸ்ரேல் காலி செய்யணும் அப்படின்ட்டு வாஜ்பாய் கூறியிருக்கிறார். ஆக ஜனதா கட்சிக்கு ஆதரவளித்த வாஜ்பாய் இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் கூறவில்லை. அதே போன்று அவர் பலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காகவே மட்டும் ஹிந்துத்துவாவினுடைய அடிப்படை மூலோபாய சட்டத்திட்டங்களை வகுத்த ஒரு மாபெரும் இலக்கியவாதியான வாஜ்பாயின் கருத்து. அதுதான் மொராஜி தேசாய் அன்றைய பிரதமர் நிலையும் கூட அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள அரபு நிலத்தை அது காலி செய்தே ஆக வேண்டும் என அடல் பிஹாரி வாஜ்பாயின் கருத்துக்கள் இன்றைய பாரதிய ஜனதாவோடு ஒன்றுபடுகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த போர் என்பது ஒரு நிலத்திற்கான போர் தான், மதவெறுப்பு ஒன்றுமல்ல. பலஸ்தீனர்கள் தங்கள் நிலப்பரப்பை மீட்டு கொள்வதற்கு இஸ்ரேல்களுடன் போரிடுவதற்கும் இந்தியாவில் வாழுகிற அடிப்படை ஹிந்துக்கும் அவர்கள் என்ன துரோகம் செய்தார்கள், அது இப்பொழுது பார்த்துத்தான் ஆக வேண்டும். சனாதன தர்மத்தை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய ஒருவர், அவருடைய பெயர் ஷர்மா, அவர் ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர். அந்த நாட்களில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இந்தியா ஆணையிட்டால் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு இந்து தேசியவாதியும் இஸ்ரேலுக்கு சென்று அந்த நாட்டில் ஆதரவாக போரில் ஈடுபடுவார்கள். இந்துக்களே நீங்கள் தயாரா? இஸ்ரேலுக்கு ஆதரவாக 100 கோடி இந்துக்கள் உள்ளார்கள், இந்தியாவும் இஸ்ரேலும் வாழ்க என்று அவர் சில மாதங்களுக்கு முன்பு கூறியிருந்தார். காசாவில் பொதுமக்கள் பட்டினி கிடக்கிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய சனாதன இந்துக்களை பற்றி எந்த புரிதலோ எந்த வெறுப்போ அவர்களுக்கு அல்ல. அவர்கள் இந்தியா என்ற ஒரு தேசம் மட்டுமே தெரியும், ஒருவேளை தெரியாமலும் இருக்கலாம். இந்தியாவில் வாழக்கூடிய சனாதனத்தின் அடிப்படை இந்துக்களுக்கும் பலஸ்தீனத்தில் வாழுகிற சாமானிய படுகொலை செய்யப்படுகிற அந்த குழந்தைகளுக்கோ மக்களுக்கோ எந்த விதத்திலும் வெறுப்பில்லை. அதைத்தான் எழுத்தாளர் மற்றும் செய்தியாளர் ராணா அய்யூப் தனது ட்வீட்டில் சொல்கிறார். அப்படின்னா இது ஒரு மகப்பெரிய வெறுப்பு அரசியல். இந்தியாவுக்குள்ளே ஏன் இந்த சனாதன தர்மத்தை ஹிந்துத்துவவாதிகள் இஸ்ரேலுக்காக ஆதரவாக 100 கோடி இந்துக்கள் போரிட தயார் என்று சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அது இந்தியாவினுடைய முஸ்லீம் வெறுப்பு மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கின விதம் என்பது அது ஒரு பயங்கரவாதம் என்று சொல்லப்பட்டாலும், ஹமாஸ் அல்-அக்ஸா மசூதியை மீட்பதற்காக அவர்களை ஒருங்கிணைக்கும் உலகளாவிய தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இதைத்தான் இந்தியா பயங்கரவாதம் என்று கூறுகிறது. ஆனால் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு என்று மோடி கூறுகிறார். ஆனால் பலஸ்தீன மீதான இந்திய கொள்கை மாறிவிட்டது என்று இதற்கு அர்த்தமில்லை என்றும் அவர் ஒரு விளக்கத்தை தரார். அப்போ இந்தியா எப்போதும் பலஸ்தீனத்தினுடைய மறு உருவாக்கத்திற்கு பலஸ்தீனம் அரபுகளின் இடம் என்பதற்கு இந்தியாவில் மாற்று கருத்து அல்ல, அதுதான் இந்தியாவினுடைய வெளிவகார கொள்கை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். 2018 ஒரு சம்பவம் நடக்கு. இந்திய பயணத்தில் அப்போது பிப்ரவரி 17 அகமதாபாத்தில் ஒரு கூட்டத்தில் பெஞ்சமின் நிதான்யாகு உரையாற்றார். அவர் உரையாற்றி முடிந்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத் மற்றும் ஜெய் இஸ்ரேல்.
கைத்தட்டல் அரங்கமே அறிந்தது. ஆனால் ஜெய் இஸ்ரேல், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் இஸ்ரேல் என்ற முழக்கங்களுக்குத்தான் இது. 1973 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா உருவானது. உருவாகுவதற்கு முன்பே இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தானியாகுடைய லீக்குட் கட்சி உருவானது. ஆனால் பிஜேபி 1980 தான் உருவாச்சு. 2 வலதுசாரி கட்சிகளும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகுவின் லீக்குட் கட்சியும் பாரதிய ஜனதாவும் இரண்டுமே தேசியவாத கட்சிகள் என்று சொல்லப்படுகிறது. லிக்குட் கட்சி கிரேட்டர் இஸ்ரேல் பற்றி பேசுது. அதாவது நம்ம இப்போ பாஜக எப்படி இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று கலாச்சாரம் தேசியம் பேசுகிறதோ, விஸ்வ இந்து பரிஷத், பாரதிய ஜனதா மற்றும் சங்க பரிவார் RSS அமைப்புகள் அதே போன்றுதான் லிக்குட் கட்சி கிரேட்டர் இஸ்ரேல் பற்றி பேசுகிறது. ஒன்றுபட்ட இந்தியா என்ற குரலை பாரதிய ஜனதாவுடைய தாய் அமைப்பான சுயம் சேவக் எப்படி தொடருதோ அப்படித்தான் யூதர்களுடைய வலிமை, யூதர்களுடைய பெருமை, யூதர்கள் மட்டுமே கடவுளின் சமூகம் என்பதை லிக்குட் கட்சி வலிமையாக நம்புகிறது. அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தற்போது பார்க்கப்படுகிறது. யூதர்களின் நாடாக பாதுகாப்பாக உருவானது ஒன்றுதான் இஸ்ரேல். ஆனால் இந்தியா அப்படிப்பட்ட சூழலில் உருவாகவில்லை. அடிப்படையில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கருத்தியல் ஒற்றுமை வலதுசாரி என்பது மட்டும்தான் சரி. ஆனால் 2 நாடுகள் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையில் உருவானது. யூத நாடாகவே உருவாக்கப்பட்டது இஸ்ரேல். ஆனால் உலகம் முழுவதும் துன்புறுத்தப்பட்ட யூதர்களுக்கு என்று யூதர்களுடன் மட்டும்தான் உள்ளது என்று சொல்ல முடியாது. தேசிய மற்றும் மத கருத்துக்கள் இஸ்ரேலுடைய அடையாளத்துக்குள் உள்ளன. இஸ்ரேல் ஒரு ஜனநாயக மற்றும் மதச்சார்பற்ற நாடாக இருந்தாலும் அந்த யூதர்களுடன் மட்டுமே தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய சிறுபான்மை அரபின மக்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் ஆக்கப்படுவதாக அங்கே குற்றச்சாட்டுகள் வருகிறது. மறுபுறம் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மதம், மொழி, இனம் வேற்றுமைகள் ஒற்றுமை என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயக மதசார்பற்ற செக்குலர் சக்தியாக மாறியது. இந்த சித்தாந்தத்தின் காரணமாக பல தசாப்தங்களாக தேசிய அடையாளத்தில் மதம் ஆதிக்கம் செலுத்தவில்லை. 1980களில் வாக்கு வங்கி அரசியலால் இந்திய அரசியலில் வகுப்புவாதம் அதிகரித்தது. பாரதிய ஜனதா கட்சியின் எழுச்சியும் இந்திய அரசியலோடு தொடர்பு கொண்டது. இஸ்ரேல் அல்லது பாகிஸ்தானை ஒப்பிடும் அளவுக்கு இந்தியா இன்னும் மாறவில்லை. அது மத ரீதியாக இரண்டும் உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானும் அப்படித்தான், இஸ்ரேலும் அப்படித்தான். இந்தியா அப்படி இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் போன்று மத வெறுப்பை இந்தியா தற்போது அதிகரித்து கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதாவினுடைய சமூக ஊடகங்களில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் பேசுவதை நாம் காண முடிகிறது. சமூக ஊடகங்களில் இஸ்ரேலை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் பலஸ்தீனத்தை முஸ்லிம்கள் ஆதரிக்கிறார்கள். இதுக்கு காரணம் பாரதிய ஜனதாவினுடைய முஸ்லிம் எதிர்ப்பு, இந்து என்கின்ற அந்த ப்ரைட் மட்டும்தான். ஒரு உதாரணமாக கபில் மிஸ்ரா, இவர் பாஜகவுடைய தலைவர். அவர் ஒரு தளத்தில் ஒரு பதிவு செஞ்சார். அதில் இஸ்ரேலின் சகோதர சகோதரிகளுக்கு முழு ஆதரவு உள்ளது. உங்கள் தைரியத்தையும் வலிமையும் உலகம் பார்க்கிறது. நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள். எல்லா நேர்மறை மற்றும் தெய்வீக சக்திகளோடு இஸ்ரேலுடன் இருக்கட்டும். நாங்கள் இஸ்ரேலுடன் இருக்கிறோம். இன்றும் எப்போதும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். சனாதன தர்மமும் இந்தியாவினுடைய பரந்த தேசியவாதமும் மத நம்பிக்கையும் யூதர்களுக்கும் சியோனிசத்திற்கும் எந்த ஏற்புடைய கருத்தும் இல்லை. ஆனாலும் பிஜேபியினுடைய மிக முக்கியமான கபில் மிஸ்ரா இப்படி ஒரு பதிவை செய்கிறார். யார் இந்த கபில் மிஸ்ரா? 2020களில் நடந்த மத கலவரத்தை முன்னின்று நடத்தியவர். ஷாஹின்பாக்கில் 52 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தினுடைய சூத்திரதாரி தான் இவர். ஆனால் இந்தியாவில் சாதாரண மக்கள் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை இந்து முஸ்லீம் மோதலாக பார்க்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. பலஸ்தீனர்களுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஒருட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? பலஸ்தீனம் முஸ்லீம்களுடைய நம்பிக்கையில் கிப்லா அலெக்சா மசூதி உள்ளது. மக்கள் மதீனாவுக்கு பிறகு எங்களுடைய புனிதமான இடமாக நாங்கள் இதை பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லீம்களுடைய 3 புனித தலம், ஹரம் ஷெரீஃப் அதாவது மெக்கா, மற்றொன்று மெதீனா அதாவது 3ஆவதாக ஹரம் ஷெரீஃப் அல்லது மதீனா என்று அழைக்கப்படும் பைத்துல் நபவி, அல் அக்ஸா,
இவைகள்தான் அவர்களுடைய நம்பிக்கை தளம். எதிர்வினையில் ஏன் மத அடிப்படையில் பிரிந்திருக்கிறதுன்னு பார்த்தா, இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுடைய பிரச்சனை இந்தியாவில் இந்த அளவிற்கு ஏன் வெறுப்பாக பார்க்கப்படுகிறது? நம்ம பேராசிரியருடைய கருத்தை பார்ப்போம். இது 1991களில் 90களுக்கு பின்பு அத்வானி தொடங்கிய அரசியல் விளைவு தான் இது. அது முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு அரசியல். இந்துக்கள் அதிகம் எண்ணிக்கையில் இருந்தாலும் முஸ்லிம்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், எனவே அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற கதையை இந்துக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா அன்று ஆரம்பித்து இன்றும் வரை வெற்றி பெற்று வருகிறார்கள். பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் இஸ்ரேலை விரும்புகிறார்கள். அதற்கு காரணம் இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களுடைய வெறுப்பு. இந்தியாவில் இஸ்ரேலுக்கு ஆதரவு என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வால் தான் ஏற்படுகிறது. மற்றபடி யூதர்களுக்கும் சியோனிச சக்திகளுக்கும் அங்கே வாழுகிற மோசே போன்ற தீர்க்கதரிசிகளின் வரலாறுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த வரலாற்றின் தொடர்புடையவர்கள் முஸ்லிம்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளால் இந்துக்கள் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள். மனித உரிமைகள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்பதால் இந்திய முஸ்லிம்கள் பலஸ்தீனர்களை ஆதரிப்பதில்லை. மாறாக இங்கும் கூட மத ரீதியான காரணம் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய முதல் கிப்லா அல்-அக்ஸா மசூதி ஏற்கனவே சொன்னதுதான் இதன் காரணம். அதை போன்று நாம் இப்பொழுது பார்க்கின்ற போது இந்துத்துவ அரசியலில் யூதர்கள் மீது அன்பு செலுத்தவில்லை. முஸ்லிம்களை எதிர்க்கிறோம் என்ற பேரில் இஸ்ரேலை இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன சக்திகள், ஹிந்து அடிப்படைவாதிகள் ஆதரிக்கிறார்கள். ஆனால் யூதர்களின் அரசியலுக்கும் ஹிந்துத்துவ அரசியலுக்கும் கொள்கை ரீதியாக முரண்பாடுகள், ஒற்றுமைகள் நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரேலில் எந்த வலதுசாரி அரசு வந்தாலும் அவற்றின் அறிவியல் சிந்தனையில் மதம், மரபு மற்றும் மதவெறி ஆதிக்கம் செலுத்துவதில்லை. அதில் குறிப்பாக மீண்டும் ஒரு முறை நான் உங்கள் பார்வைக்காக பதிவு செய்கிறேன். இஸ்ரேலில் லிக்குட் கட்சி தாண்டி எந்த ஒரு வலதுசாரி அரசு வந்தாலும் அறிவியல் சிந்தனையில் மதத்தையும் மரபு மற்றும் மதவெறி ஆதிக்கம் செலுத்துறதில்லை. அது அறிவியலாகத்தான் யூதர்கள் அதை கையாளுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. ஹிந்துத்துவ அரசின் பிரதிநிதி ஒருவர் சொல்கிறார், பசுமாட்டின் சிறுநீரை குடிப்பதால் கொரோனா குணமாகும், நானும் அதனை உட்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனைகள் யூத வலதுசாரிகளுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். பூமிக்கும் வானத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். அதாவது கடவுளர்களுக்கான ஆபரேஷன் நடந்தது, அதே போன்று விமானங்கள் செய்வது, ராக்கெட் தளங்கள், இப்படியெல்லாம் கற்பனையாக இந்துத்துவவாதிகள் தாங்கள் நினைப்பதையெல்லாம் இங்கே பேசுவார்கள். இது போன்ற விவகாரங்கள், கதை கட்டுதல் யூதர்கள் மத்தியில் ஒருபோதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்தை படைத்தது, அதே போன்று கடவுளர்கள் பேரில் பல கதைகள், மாட்டினுடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய மருத்துவ முக்கியத்துவம், இப்படியெல்லாம் அவர்கள் சொல்கிற அந்த அறிவியலுக்கு புறம்பான நிலைகள் யூத ராஜ்யத்தில் எப்போதும் கிடையாது. இஸ்ரேல் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20% R&D மற்றும் கல்விக்காக செலவிடுகிறது. இந்துத்துவாவுடைய அரசான இந்தியாவினுடைய அரசு 2.5 முதல் 3% நின்றுகிறது. அறிவியல் மற்றும் பொருளாதாரத்தில் நொபேல் பரிசு பெற்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் யூதர்கள். இதில் ஒரு சில இந்துக்களை மட்டுமே நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்து வைத்திருக்கிறார்கள். அது இந்துக்கள் என்று சொல்லக்கூடாது, அது இந்தியர்கள் என்றுதான் நான் அதை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் எந்த நோபல் பரிசு பெற்றவனும் தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திவிட இந்திய அரசியலில் யாரும் இல்லை. இந்துத்துவ அரசியலால் இடைக்கால சிந்தனைகளுக்கு அப்பால் செல்ல முடியாது. யூதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பத்தால் அரபு நாடுகள் கடலில் இருந்து சுத்தமான தண்ணீரை தயாரித்து பயன்படுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலில் தொழில்நுட்பத்தை இன்றைக்கு உலகமே பாராட்டி வருகிறது. இந்துத்துவ அரசியல் யாருடைய வாழ்க்கை எளிதானது? நீங்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இதே போன்று ஆபரேஷன் குறித்தும், விமான தயாரிப்பு குறித்தும், ஏவுகணைகள் குறித்தும், மாட்டு மூத்திரத்தை குறித்தும் இவர்கள் குறிப்பிடுவது யாருக்கு எந்த லாபத்தை எந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி கொண்டது? அது பேசும் போக்கில் செல்கிற ஒரு கதையான சம்பவம்தான் என்பதையும் கூட ஆய்வாளர்கள் தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். எனவே தர்க்க ரீதியாக அவர்களுக்குள் பல ஒப்பீடுகள், பல முனைகளில் தர்க்க ரீதியாக இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்துத்துவ அரசியல் உண்மையில் யூதர்களுக்கு ஆதரவாக இருந்ததா? ஆனால்
விநாயக் தாமோதர் சாவர்கர் ஜெர்மனை ஆதரித்தார். 1923ஆம் ஆண்டு சாவர்கர் சிறையில் இருந்தபோது இந்து நேஷனலிசம் ஹிந்துத்துவா ஹூ இஸ் எ ஹிந்து என்ற புத்தகம் வெளியானது. 1930களில் அரசியல் களத்தில் நுழைந்த சாவர்கர் 2ஆம் உலகப் போரில் அவர் ஜெர்மனியை ஆதரித்தார். அப்படின்னு சொல்கிறத விட ஆரிய சித்தாந்தம் கொண்ட நாஜிக்களை அவர் ஆதரித்தார். 1937இல் சாவர்கர் இந்து மகாசபையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1942 வரை அதன் தலைவராக அவர் இருந்தார். அவரது பதவிக்காலம் இந்தியா மற்றும் சர்வதேச வரலாற்றில் மிக முக்கிய காலகட்டமாகும். RSS மற்றும் இந்து மகாசபா இடையே கருத்தியல் மட்டத்தில் மிக ஆழமான உறவு இருந்தது. RSS நிறுவனர் கெசவ் பலிராம் ஹெட்கேவர் 1926 முதல் 31 வரை இந்து மகாசபையினுடைய செயலராக இருந்தார். இந்த வரலாறு வேறு உரை. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது சாவர்கர் ஜெர்மனி அரசுகள் ஒன்று சேர்வதை, ஜெர்மானியத்தை அவர் முழுமையாக ஆதரித்ததற்கு காரணம் அதனுடைய ஆரிய சிந்தனை. ஆரியம்தான் உலகத்திலே மிகப்பெரிய சமூகம் என்பதை ஹிட்லர் மனதார உளமாற பாராட்டினார். ஆகவே தான் இங்குள்ள சனாதனவாதிகள், RSS புகழ்ச்சிக்காரர்கள் ஜெர்மனை சாவர்கர் ஆதரிக்கிறார் என்ற கருத்து. அதே போன்று உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும். உண்மையிலேயே யூத மக்களை ஆதரித்தால் ஜெர்மானியர்கள் கில்லட் என்ற எந்திரத்தை கொண்டு 60 லட்சத்திற்கு மேற்பட்ட படுகொலைகளை அரங்கேற்றினார்கள். யூத இனத்தை அழிப்பதற்கு ஹிட்லர் மிக பெரும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதை செய்து காட்டினார். கெமிக்கல் வெப்பன்ஸை அக்காலத்தில் அவர் பயன்படுத்தினார். சாவர்கர் இதை ஆதரித்தார். யூதர்களுடைய சிதைவுக்கு அவர் ஒருபோதும் அவர் ஹிட்லரை கண்டிக்கவில்லை. அதுதான் மனிதநேயமற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்தியர்களுடைய பிரதிநிதியாக ஜெர்மன் மற்றும் இத்தாலிக்கு எதிராக நிற்கத் தொடங்குகிறார் என்ற கருத்தும் வைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பண்டித நேரு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற மற்ற நாடுகள் பற்றி தனது தவறான எண்ணத்தை வெளிப்படுத்தினால் நாட்டின் கோடிக்கணக்கான சனாதன இந்துக்கள் அவரை ஆதரிக்கவில்லை என்பதை நேரு இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சாவர்கர் கூறினார். ஆக இது கடந்த காலத்தில் பல தீர்வுகள் ஏற்பட்டாலும் கூட நாம் அவற்றை பார்ப்பதற்கு முன்பு இந்தியாவில் நாம் பேசக்கூடிய ஹிந்துத்துவ ராஜ்யம் முஸ்லிம்கள் எதிர்ப்பு ஒன்றை மட்டும் வைத்துதான் பலஸ்தீன போரை தற்போது பார்க்கிறதே தவிர கடந்த காலங்களில் ஆரியர்கள், நாஜிக்கள், இந்த இனத்தின் ஏற்பட்ட அந்த தாக்கம்தான் இன்றைக்கு அவர்களை ஒருமுகமாக செய்கிறது. மற்றபடி யூத கருத்தியல், யூதர்களுடைய அடிப்படை கோட்பாடு, சித்தாந்தம், மரபியல், அறிவியல் இது ஹிந்துத்துவவாதிகளுக்கு எந்த காலத்திலும் ஏற்புடையது அல்ல. அந்த காலத்தில் நசுக்கப்பட்ட போதே சாவர்கர் ஜெர்மனுக்குத்தான் ஆதரவாக இருந்தார். அவர் ஹிட்லருக்குத்தான் ஆதரவாக இருந்தார். இது கற்பனை அல்ல, இது வரலாறு. அப்போ பாஜகவினுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏன் இஸ்ரேலை ஆதரிக்கிறார்கள் என்றால் முழுமையாக இந்தியாவில் வாழும் முஸ்லிம்களுக்கான எதிர்ப்பு மனநிலை மட்டும்தான். ஏனென்றால் பலஸ்தீனத்தில், லெபனானில் வாழ்கிற மக்கள் ஒருபோதும் இந்திய அவர்களுக்கு எதிரானவர்களாகவும் இல்லை. இந்திய மக்களின் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு ஒன்றும் இருந்ததாகவும் தெரியவில்லை. பாஜகவின் சித்தாந்தம்தான் இப்படிப்பட்ட ஒரு உறவுகளை ஏற்படுத்துகிறது. இடதுசாரி கட்சிகளை பார்த்தாலே காண கிடைக்காத ஒரு நிலையை நாம் பல நாடுகளில் பார்த்துருக்கிறோம். ஆகவே வகுப்புவாத கோணம் மட்டுமே வளைகுடா நாடுகளுக்கு இந்தியாவுக்கும் இடையிலே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாம் சொன்னால் பாஜகவினுடைய முதல் தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இஸ்ரேலுடைய உறவுகள் மேலும் ஆழமடைந்தன. ஆனால் பலஸ்தீனம் அது பிரித்து கொடுக்கணுங்கிறதுல வாஜ்பாய் தெளிவாக இருந்தார். வாஜ்பாய் ஆட்சியில் இரு நாடுகளுக்கும் இடையான இரு தரப்பு பயணங்கள் நடந்தன. 1992 இஸ்ரேலுடைய தூதரக உறவுகள் ஏற்படுத்த பிறகு 2000ஆவது ஆண்டில் முதன்முறையாக இந்திய தரப்பில் இருந்து அன்றைய உள்துறை அமைச்சர் அத்வானியும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜஸ்வந்த் சிங்கும் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். மை கண்ட்ரி மை லைஃப் என்ற புத்தகத்தில் இஸ்ரேல் பயணம் குறித்து லால் கிஷன் அத்வானி தெளிவாக எடுத்திருக்கிறார். அணுசக்தி ஒத்துழைப்பு அதிகரிப்பது என்று அத்வானி இந்த சுற்றுப்பயணத்தின் போது இஸ்ரேலிடத்திலே வலியுறுத்தினார். இப்படி வரலாறுகள் சென்று கொண்டிருந்தாலும் யூதர்களுக்கும் இந்தியாவில் வாழும் சனாதன இந்துக்களுக்கும் ஓரிரை கொள்கையிலோ அடிப்படையிலோ கருத்தியலில் எந்த தொடர்பும் இல்லை. பல தெய்வ கொள்கையில் 33 கோடி தெய்வங்கள், அசுரர்கள், தேவர்களை வணங்கும் ஹிந்துத்துவவாதிகள். நீங்கள் பாருங்கள், அது ஏக
இலாஹ்த்துவ கொள்கை. அது இலாஹ் என்கின்றதை அவர்கள் சொல்கிறார்கள். யெகோவா என்ற வார்த்தைக்கும் இந்தியாவினுடைய ஹிந்துத்துவ மரபுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே போன்று இவர்கள் சொல்லுகிற கல்வி முறைகள் இது புராணங்களை ஒத்து அடிப்படை நம்பிக்கை. ஆனால் அவர்கள் பைபிளுடைய மூலாதாரமாக பல ஏற்பாட்டினுடைய கோட்பாடுகளை அவர்கள் அறிவியலிலே புகுத்துவதில்லை. அராமிக் மற்றும் பல்வேறு மொழிகளில் வந்திருக்கக்கூடிய ஹெப்ரு மொழியுடைய வெளிப்பாடல்கள் ரெவிலேஷன் அவர்கள் அதை புகுத்துவதில்லை. சமகாலங்களில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அறிவியல் கருத்துக்களை மட்டுமே அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆக இந்துத்துவாவினுடைய கொள்கையும் அவர்களுடைய அறிவியல் கொள்கையும் நேர் எதிரானது. கருத்தியல் ரீதியாக ஏகத்துவ கொள்கையும் இது பலதெய்வ கொள்கையும் நேர் எதிரானது. இன ரீதியாகவும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்தியாவின் முஸ்லிம்கள் வெறுப்பு மட்டும்தான் அவர்கள் இன்றைக்கு இஸ்ரேலை ஆதரிப்பதற்கு ஒரே காரணமாக இருக்கிறதே தவிர மற்றொரு காரணங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்தியாவினுடைய வெறுப்பு அரசியல் மூலம் லாபம் சம்பாதிப்பவர்கள் பாரதிய ஜனதா, சுயம் சேவக் மற்றும் அடிப்படைத்துவாதிகள். வெறுப்பின் மூலமாக அவர்கள் எதையும் விதைக்க முடியாது. குறிப்பாக கேட்டால் இந்தியாவிற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஆண்டு வருமானமாக கொடுப்பது இஸ்ரேல் அல்ல, அரபு நாடுகள். அராம்கோ போன்ற பெரும் கம்பெனிகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறார்கள். இந்திய தொழிலதிபர்கள் மற்றும் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயிலில் இன்றைக்கு வளம் குளிக்கும் ரிலையன்ஸ், அம்பானி, அதானி போன்ற கம்பெனிகளை வலுவாக செய்வது அரபு நாட்டு தொழில் மூலம்தான். அரபு நாடுகள் தான் இந்தியாவினுடைய பல்வேறு சாஃப்ட்வேர் தொழில்நுட்பத்திலும் பல்வேறு தொழில்நுட்பங்களிலும் சவுதி அரேபியா பல பில்லியன் டாலர்களை வருங்காலத்தில் முதலீடு செய்ய முன் வந்திருக்கிறது. ஆக அந்நிய செலவாணி ஈட்டுவதிலும் இந்திய தொழில்கள், அதுபோன்று ஈரானுக்கும் இந்தியாவிற்கான உறவுகள், இந்திய பணத்தை கொடுத்தே 45% குரூட் ஆயிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்திற்கும் தரைவழியாக நேராக இந்தியாவினுடைய கேஸ் கனெக்ஷனை கொடுப்பதற்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஒப்பந்தத்தை போட்டது. ஆனால் அமெரிக்காவின் அழுத்தத்தில் இந்தியா அதை நிராகரித்தது. இப்படி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அரபுகள் இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் இப்பொழுது ஆயுத சப்ளையிலும் இந்தியாவுக்கு வளர்ச்சியாக இருக்கிறது. சமநிலையை தான் பேண வேண்டும். பலஸ்தீனத்தின் உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய இந்தியா எந்த அடிப்படையிலும் ஒரு துளி அளவு கூட இந்துத்துவா கொள்கைக்கும் யூத கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர்கள் அறியாத காலத்தில் இந்துக்கள் என்பதை பெருமைப்படுத்தி ஒரு தனி குழுக்கள் முஸ்லிம்களின் மீது கொண்ட வெறுப்பால், இந்தியாவுடைய மைனாரிட்டி மக்களின் மீது கொண்ட வெறுப்பால் அவர்கள் யூதர்களை ஆதரிக்கிறார்கள். பலஸ்தீனத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லை. பலஸ்தீன மக்களினுடைய ஆரம்பகட்ட வரலாறை பற்றியோ 1918, 1947 விடுதலைகளை குறித்து, யாம் கிப்பூர் யுத்தம் குறித்தோ எந்த புரிதலும் இல்லாத இந்திய அடிப்படைவாதிகள் மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்கள் வெறுமனையே அறிவும் வரலாறும் புரியாமல் அவர்கள் பலஸ்தீன வெறுப்பை, முஸ்லிம்களின் வெறுப்பை இன்றைக்கு பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையான போரில் தங்கள் கருத்துக்களாக வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்பதே உண்மை.